Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சாம்சங்கோட புது Galaxy Tab S3 அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கையில் Galaxy Tab S3 இருக்குது. இப்போ கிளாஸ் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் பிளாக் பில்ட் பார்க்க நல்லா இருக்கு. சாம்சங் இந்த தடவை அது கூட ஒரு எஸ் பென்னும் கொடுக்குறாங்க, நோட் சீரீஸில் வர மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜர், USB Type-C கேபிள், ரெகுலர் புக்லெட்ஸ், சார் வேல்யூ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்துக்கோங்க. சாம்சங் என்னமோ அவங்க டேப்ஸோட இயர்ஃபோன்ஸ் கொடுக்கறதில்ல. இங்கே பின்னாடி டியூன் பை AKG லோகோ இருந்தாலும் கொடுக்கல. ஸோ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். டியூன் பை AKGனா இயர்ஃபோன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, புரியுது. பட் ஸ்டில் இந்த ப்ரைஸில் அட்லீஸ்ட் அவங்க இயர்ஃபோன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாம்சங் பிராண்டிங், அப்புறம் 13 மெகா பிக்சல் ரியர் கேமரா, f1.9 அப்பர்ச்சரோட ஒரு LED ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ இந்த டேப்லெட்டில் 4 ஸ்பீக்கர் இருக்குது, 2 ஸ்பீக்கர் கீழே இருக்குது. ஸ்பீக்கர் தவிர இங்கே USB Type-C போர்ட், அப்புறம் ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், ரைட்டில் பவரும் வால்யூம் பட்டன்ஸும், அப்புறம் ஒரு ட்ரே. இந்த ட்ரேல நீங்கள் ஒரு சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். எஸ், இந்த டேப்லெட்டில் நம்ம கால்ஸும் பண்ண முடியும். பாக்கி 2 ஸ்பீக்கரும் மேலே இருக்குது. லெஃப்ட்டில் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க டாக்குக்கு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா, சாம்சங் பிராண்டிங், அதுக்கு கீழே ஒரு 9.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1536x2048 பிக்சல்ஸ், அதாவது 264 பிக்சல்ஸ் per inch. ஃபோன் ரெசல்யூஷனோட பார்க்கல இந்த பிக்சல் டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் டேப்லெட்டுக்கு நல்ல ரெசல்யூஷன், எஸ்பெஷலி இங்கே சூப்பர் AMOLED டெக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பிளாக்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும், கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கும், சேச்சுரேஷன் லெவல்ஸும் நல்லாயிருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஹோம் கீ, 2 சைட்லையும் கெப்பாசிட்டிவ் கீஸோட வருது. இந்த ஃபிசிக்கல் ஹோம் கீக்குள்ளே ஒரு ஃபிங்கர் ஸ்கேனர் இருக்குது. ஸோ இது நம்ம சாம்சங்கில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க அதே ஃபிங்கர் ஸ்கேனர் மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஆக்யூரேட்டாக இருக்கும். ஓவரால் மற்ற டிவைசஸோட சைட் பை சைட் வச்சு கம்பேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு டே டு டே யூசேஜில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, அட்லீஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இங்கே 4 ஸ்பீக்கர் அப்புறம் டிஜிட்டைசர் எஸ் பெனுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால Tab S3 போன Tab S2ஓட கொஞ்சம் திக்காக இருக்குது. ஆனாலும் வெறும் 6mm தான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்லிம்மாக தான் தெரியும். வெயிட்டும் ஒரு 40 கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 430 கிராம்ஸ். பட் கையில் யூஸ் பண்ணல ரொம்ப ஹெவியான ஃபீல் இல்லை. ஓவரால் பின்னாடி கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்கிறதுனால கீழே போட்டிங்கன்னா உடையிறதுக்கு சான்சஸ் அதிகம். ரொம்ப ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அட்ராக்ட் பண்ணும். ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கையில் ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. அடுத்து ஸ்பெக்ஸ்னு பார்க்கல, சாம்சங் எப்போவுமே அவங்களோட லேட்டஸ்ட் டேப்லெட்ஸில் போன வருஷம் அந்த ஃப்ளாக்ஷிப் சிப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ S7ல் யூஸ் பண்ண மாதிரி யூஎஸில் உள்ள S7ல் ஸ்னாப்ட்ராகன் 820 சிப் யூஸ் பண்ணாங்க. அதுதான் இந்த Tab S3லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷம் சிப்பாக இருந்தாலும் 820 ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான சிப் தான். அது போக 4GB RAM, 32GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ், பேட்டரி கெப்பாசிட்டியும் போன ஜென்ரேஷன்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 6000 mAh. ஸோ சாஃப்ட்வேர்னு பார்க்கல இது Android 7 Nougat, சாம்சங் டச் விஸோட வருது. புது கிரேஸ் UX இல்லை சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சைட்டில் பார்த்தது இதில் இல்லை. பட் ஸ்டில் இது நூகட்டுங்கிறதுனால உங்களுக்கு மல்டி விண்டோ ஆப்ஷன், 2 ஆப்ஸ் ஒரே நேரத்தில் ஓட்டுறதுக்கு, அப்புறம் குவிக் ஸ்விட்ச் 2 ஆப்குள்ளே மாற்றி ஜம்ப் பண்ணுறதுக்கு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆண்ட்ராய்ட்லேயே இருக்குது, அவைலபிளாகவும் இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S Pen ஃபீச்சர்ஸும் இங்கே இருக்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நான் யூஸ் பண்ண கடைசி சில மணி நேரத்தில். அப்புறம் கேமரான்னு பார்க்கல, டேப்லெட்ஸில் ஜென்ரலாக கேமராஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனாலும் சாம்சங் இந்த கேமராஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்குறது Tab S3 வச்சு எடுத்தது. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கீழே உள்ள காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து ஃபைனலாக ப்ரைஸ்க்கு வருவோம். இந்தியாவில் இன்றைக்கி இந்த Tab S3 லான்ச் பண்ணியிருக்காங்க 48,000 ரூபாய்க்கு. ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸிங் தான். போன வருஷம் Tab S2 பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு வந்துச்சு, அதோட 8,000 ரூபா அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே 4 ஸ்பீக்கர் ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக S Pen சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ Note 7 எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதுனால மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் சிப்போட நோட் சீரிஸ் எதுவுமே கிடையாது. அப்படிங்கல இன்றைக்கி ஒரு டேப்லெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, மேபி இந்த பட்ஜெட்டில் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஐபேடுக்கு பதில் இதை வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுதான் சாம்சங் இன்றைக்கி நினைக்கிறது. இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு டேப்லெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த Tab S3 கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்கள் தாட்ஸ் என்ன கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் Tab S3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா தம்ஸ் டவுன் கொடுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. ஏற்கனவே C4 Tech தமிழுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோக்கும் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரும். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.